ॐ पार्थाय प्रतिबोधितां भगवता नारायणेन स्वयं व्यासेन ग्रथितां पुराणमुनिना मध्ये महाभारतम् अद्वैतामृतवर्षिणीं भगवतीम् अष्टादशाध्यायिनीम् अम्ब त्वामनुसन्दधामि भगवद्गीते भवद्वेषिणीम्। वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुम्। स्थापकाय च धर्मस्य सर्वधर्मस्वरूपिणे अवतारवरिष्ठाय रामकृष्णाय ते नमः। जननीं शारदां देवीं रामकृष्णं जगद्गुरुं पादपद्मे तयो श्रुत्वा प्रणमामि मुहुर्मुहुः। नमः श्री यतिराजाय विवेकानन्दसूरये सच्चित्सुखस्वरूपाय स्वामिने तापहारिणे। ஸ்ரீமத் பகவத்கீதையிலே 9வது அத்தியாயம் பார்த்துட்டு இருந்தோம். இந்த பக்தர்கள் இறைவனையே நினைத்து கொண்டு வேறு எதுவுமே இல்லை, வேறு எந்த விஷயங்களிலும் மனதை செலுத்தாமல் இறைவனையே உபாசித்து கொண்டிருக்கிறார்களோ, அவரையே நினைத்து கொண்டிருக்கிறார்களோ, அப்படி இறைவனுடன் ஒன்றிய மனதுடையவர்கள் அவர்களுடைய யோகக்ஷேமத்தை நான் பார்த்து கொள்கிறேன் அப்படின்னு பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் சொல்லியிருக்கார். அனன்யாஷ்சிந்தயந்தோ மாம் ஏ ஜனாஹ பர்யுபாசதே தேஷாம் நித்யாபியுக்தானாம் யோகக்ஷேமம் வஹாம்யகம் அப்படின்னு சொல்லியிருக்கார். அவர்களை தான் சம்யக் தர்ஷினஹா அப்படின்னு சொல்றார். ஆச்சாரியார் சங்கரர் சொல்லும்போது சம்யக் தர்ஷினஹா அப்படின்னு அவர்களுக்கு ஒரு பூரணமான ஒரு ஞானம் ஏற்பட்டு விட்டது அப்படின்னு சொல்லுகிறார்கள். பூர்ணமான ஞானம் இருப்பதனால் அவர்கள் இறைவனை தவிர வேறு எதையும் நினைக்காமல் சிந்தனை செய்யாமல் இருக்கிறார்கள். ஏ புனகா நிஷ்காமாக சம்யக் தர்ஷினகா அப்படின்னு எழுதுறார். எந்த விஷயங்களிலும் ஆசை இல்லாதவர்களாக இருந்து கொண்டு ஆசைப்படுறதுக்குன்னு ஒன்றுமே இல்லை, இருப்பதெல்லாம் அந்த இறைவனே அப்படின்னு தெரிஞ்சு போச்சு, பரமாத்மஸ்வரூபம் தெரிஞ்சு போச்சு, சர்வாத்மாவாக இருக்கக்கூடியவர் அந்த இறைவன் அப்படின்னு தெரிஞ்சு போச்சு. அப்ப எல்லாவற்றிலும் நீக்கமற நிறைந்திருப்பவன் அந்த இறைவன் தெரிஞ்சு போச்சு. அதனால சிந்திப்பதற்கு வேறு பொருள் இல்லை. அதனால அனன்யாஷ்சிந்தயந்தஹா அப்படின்னு சொல்லி இருப்பதெல்லாம் நாராயணன், நத்விதீயோஸ்தி கஷ்டித்து அப்படிங்கிறது உபனிஷத். இரண்டாவதாக வேறொன்றும் இல்லை அப்படின்னு சொல்றது. அப்போ அந்த இறைவனுடன் அந்த நாராயணனுடன் நான் ஒன்றாக இருக்கிறேன் அப்படின்னு எண்ணிக்கொண்டு இருக்க வேண்டும். அதுதான் அனன்யாஷ்சிந்தயந்தகான்னு பேர். நாராயணன் வேறு நான் வேறு அப்படின்னு கிடையாது. பரமாத்மா வேறு ஜீவாத்மா வேறு அப்படின்னு கிடையாது. எது பரமாத்மாவோ அதுவே ஜீவாத்மா, எது ஜீவாத்மாவோ அதுவே பரமாத்மா. ஒரு ஐக்கியம் இருக்கிறது ஜீவாத்மாவிற்கும் பரமாத்மாவிற்கும். பேதத்தை சொல்லாமல், பேதமில்லாமல் ஒரு அபேத நிலை இருக்கிறது. அப்படி அபேதமாக பேதமில்லாமல் இருப்பதற்கு தான் அனன்யாஷ்சிந்தயந்தகான்னு பேர். தன்னை வேறாக எண்ணாமல் தான் அந்த பரமாத்மாவே என்று எண்ணுபவன். அதுதான் எழுதுகிறார் ஆச்சாரியர். அனன்யாக அப்ருதக் பூதாக பரம் தேவம் நாராயணம் ஆத்மத்தேனகதாக சந்தகா. அந்யகா அப்படின்னா வேறானதுன்னு அர்த்தம். அனன்யகா அப்படின்னாக்க வேறற்றது. எது வேறற்றது? பரமாத்மாவும் ஜீவாத்மாவும் வேறற்றது.
ஜீவாத்மாயாகிய நான் அந்த பரமாத்மாவுடன் வேறற்றவன். எல்லா உபதேசங்களின் சாரமும் இங்க இருக்கு, வேதாந்தத்தோட சாரம் இங்க இருக்கு. அப்போ அந்த ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் ஒன்று என்று யார் எண்ணிக்கொண்டிருக்கிறார்களோ அந்த மனிதர்கள், அவர்கள் பர்யுபாசதே தேஷாம் பரமார்த்த தர்ஷினாம் அப்படிங்கிறார். அப்படிப்பட்ட ஒரு ஞானிகளுக்கு நித்யாபியுக்தானாம், அந்த ஈஸ்வரனுடன் எப்போதும் சதத அபியுக்தானாம் அப்படிங்கிறார். எப்போதும் இறைவனிலேயே தன்னுடைய மனதை வைத்து வைத்து தியானத்தில் இருப்பவர்களுக்கு, அதை தவிர வேறு எதையும் காணாமல் இருப்பவர்களுக்கு யோகக்ஷேமம் வகாமி அப்படிங்கிற அவன் அந்த யோகி, அப்படிப்பட்ட யோகி வேறு எதையும் அவன் பார்க்கலன்னாக்கா அவன் தன்னுடைய உடலை கூட பார்க்க மாட்டான். தான் வாழ்கிறோமா இல்லையா அப்படிங்கிறதுல கூட அவனுக்கு ஒரு இது இருக்காது. அதனால தான் ஆச்சாரியர் இங்கே எழுதுறார், நஹி தே ஜீவிதே மரணேவா ஆத்மனோ கிருதிம் குர்வந்தி கேவலமேவ பகவத் சரணாகாதே அப்படிங்கிற. உடல் இருக்கா இல்லையாங்கிறதுல கூட அவர்களுக்கு ஒரு மனம் போகாது. மனமெல்லாம் எங்க இருக்கணும், இறைவனுடைய திருவடிகளிலேயே நிலைத்து இருக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் அவர்கள். சதாசிவ பிரம்மேந்திரன் ஒருத்தர் இருந்தார். அப்படி மனமெல்லாம் அந்த பிரம்மத்திலேயே லயித்தவராக பிரம்மலீனராக இருந்தார் அவர். ஒரு தடவை காவிரி நதிக்கரையில் நடந்து போயிட்டு இருந்தார். அங்கே அந்த இடத்துல காவிரியிலேயே தண்ணீர் வந்து விட்டது. தண்ணீரில் அடித்து போகப்பட்டார். அந்த இடத்துல என்னாச்சு அப்படின்னாக்க ஒரு மணல் குழியில் போய் மாட்டின்றார். மேலே தண்ணி மூடித்து 6 மாதம் ஆச்சு. அப்புறம் தண்ணி குறைஞ்சு காவிரியில் மணல் அள்ளுவதற்காக ஒருவன் வந்திருக்கான். ஒரு கொய்யவன் மண் வேணும் அப்படின்னு வந்திருக்கான். மண்ணை எடுக்கிறான். அந்த இடத்துல எடுக்கும்போது உள்ளே பார்த்தா அவனுடைய மண்வெட்டியிலே ரத்தம் வருது. யார் என்னமோ ரத்தம் இருக்கே, உள்ளே என்னமோ இருக்குது அப்படின்னு சொல்லி உள்ளே தோண்டி பார்த்தா உள்ளே உட்கார்ந்துருக்கார். சதாசிவமேந்திரர் உட்கார்ந்து இருக்கார். அப்படி அவருக்கு அந்த பகவத் சிந்தனையிலேயே தியானத்திலே தியானமக்னாக இருந்ததுனாலே உடலை பற்றிய எண்ணம் சிறிதும் இல்லாமல் 6 மாதம் தண்ணிக்கடியில் பூமிக்கடியில் உட்கார்ந்துருக்கார். அப்போ அப்படி இருக்கிறவர்களுக்கு அவர்களை காப்பாற்றுவதற்கு நேரத்திலே சாப்பாடு கொடுப்பதற்கோ இல்லை மற்ற அவர்களுக்கு வேண்டியவற்றை செய்வதற்கோ வேறு யார் செய்வார்கள்? அதையெல்லாம் நான் பார்த்து கொள்கிறேன் அப்படின்னு கிருஷ்ணரிக்க சொல்றார். யோகக்ஷேமம் வகாமியகம், அவர்களுக்கு என்னெல்லாம் தேவையோ அவற்றையெல்லாம் நான் கொடுக்கிறேன் அப்படின்னு. அவர்களுக்கு தேவையானவற்றை நான் கொடுக்கிறேன். அவர்களிடம் இருக்கக்கூடிய பொருளை காப்பாற்றுகிறேன் அப்படின்னு 2 சொல்றார். யோகா அப்படின்னாக்க அப்ராப்தஸ்ய பிராப்பணம் அப்படிங்கிறார். க்ஷேமஹா அப்படின்னா தத் ரக்ஷணம் அப்படிங்கிறார். இல்லாததை பெற்றுக் கொடுக்கிறேன், இருப்பதை காக்கிறேன் அப்படின்னு சொல்றார். இந்த 2ஐயும் நான் பார்த்து கொள்கிறேன் அப்படின்னு. தன்னையே பார்த்து கொள்ள முடியாதவர்கள் அப்படிப்பட்ட யோகிகள். அப்போ அவர்களுடைய எது அப்படின்னு என்ன இருக்கும், அதையெல்லாம் பார்த்து கொள்ள வேண்டிய பொறுப்பு கிருஷ்ணருக்கு வந்துட்டு வருது. அதனால தான் அந்த இடத்துல ஒரு பெரிய ஒரு வாக்குறுதி கொடுக்கிறார் கிருஷ்ணர், நான் பார்த்து கொள்கிறேன் அப்படின்னு. இப்போ ஒரு கேள்வி வருது, கிருஷ்ணர் தான் சர்வாத்மா, பரமாத்மா தான் சர்வாத்மா, எல்லாருக்குள்ளேயும் எல்லா இடங்களிலும் நீக்கமர நிறைந்திருப்பவர் அவர் ஒருத்தர் தான். அவரே பல ரூபங்களிலே வருகிறார். எத்தனையோ ரூபங்கள், எத்தனையோ அவதாரங்கள், எத்தனையோ விதமான மேனிஃபெஸ்டேஷன்ஸ், அதிலெல்லாம் அவர் தான் வருகிறார். அப்போ அப்படி வரும்போது எல்லா பக்தர்களும் பலவிதமான பக்தர்கள் இருக்கிறார்கள். பலவிதமான பக்தர்களும் பலவிதமான உருவங்களை எடுத்துக்கொண்டு அவர்களை வழிபடும் போது அந்த பலவித உருவங்களும் கிருஷ்ணர் தானே. பலவித உருவங்களும் அதே பரமாத்மா தானே இருக்கார். அப்போ அதே பரமாத்மா இருக்கும்போது அவர்களை வழிபடுபவர்களுக்கும் இதே போன்று அவர்களுக்கும் யோகக்ஷேமம் கிடைக்குமா அப்படின்னு ஒரு கேள்வி.
ஏன்னா இந்த இடத்துல அனன்யாச்சிந்தையந்தோ மாம் அப்படின்னு சொன்னார், என்னை அப்படின்னு சொல்லியிருக்கார். என்னைன்னா அந்த வாசுதேவராகிய கிருஷ்ணரை அப்படின்னு சொல்லியிருக்கார். இந்த இடத்துல கேள்வி என்ன, கிருஷ்ணரை தவிர மற்ற தேவர்கள் இவர்களை எல்லாம் தேவதைகளை எல்லாம் மற்றவர்களை எல்லாம் வழிபடுகிறார்களே, அவர்களுக்கெல்லாம் என்ன ஆக போகிறது அப்படின்னு கேள்வி வருது. நனு அந்யா அப்பி தேவதாக துவம் ஏவ சேத், மற்ற தேவதைகளும் கூட நீங்களே என்றால், தத் பக்தாக ச துவாம் ஏவ யஜந்தே, அப்போ அந்த தேவதைகளுடைய பக்தர்களும் கூட உங்களைத்தானே பூஜை செய்கிறார்கள், உங்களைத்தானே நினைக்கிறார்கள். அப்படி இருக்கும்போது அவர்களுடைய யோகக்ஷேமத்தையும் நீங்களே பார்த்து கொள்கிறீர்களா? அவர்களுக்கும் அதுக்கு முன்னாடி இந்த ஸ்லோகம் கதாகதம் காமகாமாக லபந்தே அப்படின்னு சொல்லியிருக்கு. அவர்களுக்கு வேண்டிய அவர்கள் என்னெல்லாம் கேட்டார்களோ அதையெல்லாம் தருகிறீர்களா அப்படின்னு கேட்கிறார். சத்தியமேவம், கரெக்டு தான், நீங்கள் சொல்கிறது சரிதான் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறார் இந்த இடத்துல ஸ்லோகத்தை. ஏபி அந்நிய தேவதா பக்தாக யஜந்தே ஸ்ரத்தையான்விதாக தேபி மாமேவ கௌந்தேய யஜந்தியவிதிபூர்வகம் அப்படிங்கிற. மற்ற பக்தர்களும் இருக்கிறார்கள், மற்ற தேவதைகளை வழிபடுகிறார்கள், அவர்களுக்கும் நல்ல ஸ்ரத்தை இருக்கிறது, சரியான மனதுடன் அந்த தேவதை மீது நல்ல பக்தியை வைத்துக் கொண்டு வழிபடுகிறார்கள். அப்படி வழிபடுபவர்கள் கூட தே அபி மாமேவ இச்சந்தி, அவர்களும் கூட என்னையே வழிபடுகிறார்கள், அதில் ஒரு இதுவும் இல்லை அப்படிங்கிற சந்தேகம் இல்லை அப்படின்னு சொல்லிடுறார். ஏ அப்பி அந்நிய தேவதா பக்தாக யஜந்தே ஸ்ரத்தையான்விதாக தேபி மாமேவ கௌந்தேய யஜந்தி. ஆனால் அதில் ஒரு சின்ன ஒரு ஸ்பெஷாலிட்டி கொடுத்துட்டார், அந்த இடத்துல விசேஷனம் போட்டுட்டார். அவர்களும் கூட என்னையே பூஜிக்கிறார்கள், ஆனால் எப்படி பூஜிக்கிறார்கள் என்றால் அவிதிபூர்வகம் அப்படிங்கிறார். விதி அப்படின்னா ஞானம், அவிதி அப்படின்னா அஜ்ஞானம். அஜ்ஞானத்தை வைத்துக் கொண்டு அவர்கள் பூஜிக்கிறார்கள். எப்படிப்பட்ட அஜ்ஞானம்? முதல்ல சொன்னது ஞானம், பெரிய ஞானம், சமயக் தர்ஷினஹா அப்படின்னு அவர்களை சொன்னார்கள். எப்படி சொன்னார்கள் சமயக் தர்ஷினஹா அப்படின்னா, இந்த பரமாத்மாவும் ஜீவாத்மாவும் ஒன்று என்று யார் எண்ணுகிறார்களோ அவர்கள் ஞானிகள். அதனால்தான் அவர்கள் அனன்யாகா அப்படின்னு சொன்னார். இரண்டும் வேறற்றது என்று எண்ணுபவர்களாக இருக்கிறார்கள், அதனாலே அவர்கள் ஞானிகள். ஆனால் இப்போ இந்த மற்ற தேவதைகளை வழிபடும் போது இவர்கள் எப்படி நினைத்து வழிபடுகிறார்கள் அப்படின்னா, நான் வழிபடுபவன் உபாசகன், எதிரே இருக்கக்கூடிய தேவதை உபாசியம், வழிபடப்படும் தேவதை. இப்படி ஒரு பேதத்தை கற்பித்துக் கொண்டு யார் வழிபடுகிறார்களோ அப்படி வழிபடுபவர்கள் எப்படி வழிபடுகிறார்கள் என்றால் அவிதிபூர்வகம், அஜ்ஞான பூர்வகமாக அவர்கள் வழிபடுகிறார்கள். அவர்களுக்கு பக்தி இருக்கிறது, ஸ்ரத்தையாக பூஜை செய்கிறார்கள், ஸ்ரத்தையாக செய்கிறார்கள் எல்லாத்தையும். ஆனாலும் அவர்களுக்கு அந்த அபேத ஞானம் இல்லாமல் அஜ்ஞானபூர்வகமாக யஜனங்கள் செய்கிறார்கள், யாகங்கள் செய்கிறார்கள். அதை சொல்றாருங்க. ஏ அப்பி அந்நிய தேவதா பக்தாக அந்யாசு தேவதாசு பக்தாக சந்தஹா யஜந்தே பூஜையந்தே ஸ்ரத்தையா, அவர்களும் ஸ்ரத்தையோடு தான் பண்ணுகிறார்கள். ஆஸ்திக்ய புத்தியா அன்விதாக அனுகதாக தே அப்பி மாமேவ கௌந்தேய யஜந்தி. ஹே கௌந்தேய அர்ஜுனா, அவர்களும் கூட என்னையே பூஜை செய்கிறார்கள். ஆனால் அவர்கள் எப்படி பூஜை செய்கிறார்கள் என்றால் அவிதிபூர்வகம், ஒரு இது இல்லாமல், ஒரு ஞானம் இல்லாமல். அவிதிகி அப்படின்னா அஜ்ஞானம்னு ஆச்சாரியர் எழுதியிருக்கார். அவிதிபூர்வகம், அஜ்ஞானத்துடன் அவர்கள் பூஜை செய்கிறார்கள். அது என்ன ஞானம்? ஞானம்னு தெரிஞ்சாதான் அது அஜ்ஞானம் என்னன்னு தெரியும். ஞானம் என்ன அப்படின்னா, அந்த இறைவன் எந்த உருவத்தை எடுத்துக்கொண்டு பூஜை செய்தாலும் அவர் பரமாத்மான் நினைத்து கொள்ள வேண்டும். யாரை பூஜை செய்தாலும், எந்த தேவதையை பூஜை செய்தாலும் அவர் பரமாத்ம ரூபமாக இருக்கிறார்.
அவரும் இந்த ஜீவாத்மாவும் ஒன்று என்று எண்ணி பூஜை செய்ய வேண்டும். அப்படி இருப்பதுதான் ஞானம். சர்வாத்மத்வேன, அவர் சர்வாத்மான்னு தெரிஞ்சுக்கணும். அப்படி தெரிந்து கொண்டு பூஜை செய்தால் ஞானத்தோட பூஜை செய்கிறான் அர்த்தம். அப்படி இல்லாமல் போனால் அஜ்ஞானத்துடன் செய்கிறான். சர்வாத்மத்வேன மாம் அஜ்ஞாத்வா, சர்வாத்மா என்று என்னை அறியாமல் மத் பின்னத்வேன வஸ்வாதீன் கல்பயித்வா, அந்த சர்வாத்மாவாக எந்த பரமாத்மா இருக்கிறதோ அந்த பரமாத்மாவே இங்கு இந்த உருவில் வந்திருக்கிறார் அப்படின்னு நினைத்து யார் பூஜை செய்தானோ அவன் சரியான ஞானத்துடன் பூஜை செய்கிறான். அந்த பரமாத்மாவே இங்கு வந்திருக்கிறான்னு தெரியாமல் ஏதோ ஒரு பரமாத்மாவை விட வேறான பின்ன தேவத்தை யாராவது ஒருத்தரை எடுத்துட்டு பூஜை செய்து கொண்டிருக்கிறான் என்றால், அப்படி பூஜை செய்பவர்களை பற்றி இந்த இடத்துல சொல்றார். அப்படி செய்தால் அவர்களுடைய பூஜை அந்த பரிச்சின்னமாக இருக்கக்கூடிய ஒரு தேவதை மீது ஒரு பூஜை செய்கிறார்கள். பரிச்சின்னமான தேவதை மீது பூஜை செய்தால் அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய பலனும் பரிச்சின்னமாக இருக்கும். எல்லைக்குட்பட்ட தேவதை மீது ஒருவன் பூஜை செய்தால் அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய பலனும் கூட எல்லைக்குட்பட்டதாக இருக்கும். எல்லையற்றவர் பரமாத்மா அப்படின்னு நினைச்சுட்டு பூஜை செய்தால் அவர்களுக்கு எல்லையற்ற பலன் கிடைக்க போறது. அது எல்லையற்ற பலன் அப்படின்னா என்னங்கிறது பின்னாடி வரப்போறது. எல்லைக்குட்பட்ட பலன்னா என்னங்கிறதும் சொல்ல போறார் பின்னாடி. எதிரே இருக்கக்கூடிய இறைவனை எல்லையற்றவர், அவரே பரமாத்மா நினைச்சு பூஜை செய்தால் எல்லையற்ற பெரிய பலன். அதை விட்டு ஒரு சின்ன தேவதையாக எடுத்துக்கொண்டு இவர் வேறு நான் வேறு என்று ஒரு எண்ணத்துடன் யாராவது பூஜை செய்தால் அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய பலனும் எல்லைக்குட்பட்டதாக இருக்கும் அப்படின்னு சொல்ல போறார் பின்னாடி. எப்படி அவர்கள் அஞ்ஞானத்துடன் பூஜை செய்கிறார்கள் அப்படிங்கிறத கேட்டு அதுக்கு ஒரு ஸ்லோகம் சொல்றார். அகம் ஹி சர்வயஜ்ஞானம் போக்தா ச பிரபுரேவச்ச நது மாம் அபிஜானந்தி தத்வேன அதஹ ச்யவந்திதே. நான் எல்லாமாக இருக்கிறேன். சர்வாத்ம பாவம்னு சொன்னது இதுதான். எல்லாமாக இருக்கிறேன். எல்லா சர்வ யஜ்ஞானம் போக்தா ச பிரபுரேவச்ச, நான் எல்லா விதமான பூஜைகள் யாகங்கள் யஜ்ஞங்கள் என்னெல்லாம் நடக்கிறதோ அவை எல்லாவற்றையும் அனுபவிப்பவன் நான் தான். அந்த பூஜைகளுக்கெல்லாம் தலைவனாக இருக்கக்கூடியவன் நான். அகம் ஹி சர்வயஜ்ஞான், நான் தான் நிச்சயமாக அப்படின்னு சொல்றேன். எல்லா விதமான யாகங்கள் யஜ்ஞங்கள் ஸ்ருதி விகிதமாக இருந்தாலும் சரி, ஸ்மிருதி விகிதமாக இருந்தாலும் சரி, ஸ்ரௌத்தானாம் ஸ்மார்த்தானம் ச சர்வேஷாம் யஜ்ஞானாம் தேவதா அப்படிங்கிறார். எல்லா விதமான, ஏனென்றால் நம்ம எல்லாம் ஒரு மந்திரம் இருக்கு. ஆகாஷாத் பதிதம் தோயம் யதா கச்சதி சாகரம். ஆகாயத்திலிருந்து பெய்யக்கூடிய மழை இருக்கே, அது எங்கெங்கெல்லாம் வேணாலும் போகலாம். எங்கே போனாலும் கடைசியில் போய் சேரக்கூடிய இடம் எது இருக்குன்னா அது சாகரம், கடலுக்கு போய் சேரப்போகிறது. எங்கே பெய்தாலும் அது திரும்ப திரும்ப ஒரு கடலுக்கு போய் சேரும் வரை திரும்ப திரும்ப அது பிறந்துட்டே இருக்கும், தந்துட்டே இருக்கும். அதுபோல எந்த தேவதைக்கு நமஸ்காரம் செய்தாலும் வழிபட்டாலும் அது கேசவனையே போய் அடைகிறதுன்னு ஒரு மந்திரம் இருக்கு. சர்வதேவ நமஸ்காரா ஸ்ரீ கேசவம் பிரதி கச்சதி அப்படின்னு. ஏனென்றால் அந்த கேசவன் தான், அந்த நாராயணன் தான், அந்த வாசுதேவன் தான் எல்லா இடங்களிலும் நீக்கமர நிறைந்திருக்கிறான், எல்லாவற்றிற்கும் காரணமாக இருக்கிறான். நாராயணாத் பிரம்மோ ஜாயதே. உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா விதமான படைப்புகளும் அந்த நாராயணனிடமிருந்து பிறக்கின்றன. நாராயணனை விட வேறு யாரும் இல்லை. பிரம்மா நாராயணஹா சிவஷ்ச நாராயணஹா சொல்றது மந்திரம், உபனிஷத் சொல்றது. சிவன் யார் இருக்காரோ அவர் நாராயணன், ருத்ரன் யார் சொல்றீர்களோ அவர்கள் தான் நாராயணன்,
ஆதித்யன் யார சொல்கிறீர்களோ அவர்தான் நாராயணன். நத்விதீயோ அஸ்தி கஷ்சித், இரண்டாவதாக வேறு யாரும் இல்லை அப்படின்னு சொல்லி. இப்போ இரண்டாவதே இல்லாமல் இருக்கக்கூடியவன் அந்த நாராயணன். அகம் ஹி சர்வ யஜ்ஞானாம் போக்தா ச பிரபுரேவச்ச. அதனால நானே எல்லா விதமான யஜ்யங்களுக்கும் போக்தாவாகவும் பிரபுவாகவும் நானே இருக்கின்றேன். இந்த உண்மையாக யாரும் அறிந்து கொள்ளாமல் தத்துவேன அப்படிங்கிறார். அதை உண்மையாக அறிந்து கொள்ள வேண்டும். அப்படி அறிந்து கொள்ளாவிட்டால் தத்வேன மாம் அபிஜானந்தி நதுமாம் அபிஜானந்தி தத்வேன, என்னை அப்படி உண்மையாக அறிந்து கொள்ளாமல் அவர்கள் அந்த கிடைக்கக்கூடிய பலனை பெறாமல் போய்விடுகிறார்கள் அப்படிங்கிறார். கிடைக்கக்கூடிய பலன் இருக்கு, அந்த பலன் வர வேண்டும், அந்த பலனை பெறாமல் அவர்கள் போய்விடுகிறார்கள் அப்படிங்கிறார். அதனால அகம் ஹி சர்வ யஜ்ஞானாம் ஸ்ரௌத்தானாம் ஸ்மார்த்தானாம் ச சர்வேஷாம் யஜ்ஞானாம் தேவதாத்மத்வேன போக்தா ச பிரபு ஏவச்ச மத்ஸ்வாமி கோஹி யஜ்ஞா. அந்த யஜ்யம் எந்த யஜ்யமாக இருந்தாலும் அந்த யஜ்யத்துக்கு தலைவனாக நான் இருக்கிறேன் அப்படின்னு கீதையிலேயே சொல்லியிருக்காரு. அதியக்யோகமே வாத்திர அப்படின்னு பகவத்கீதையில 8வது அத்தியாயத்தில் சொல்லியிருக்கார். ததா நது மாம் அபிஜானந்தி தத்வேன, என்னை பலரும் உண்மையாக எப்படி இருக்கிறேனோ அதை அறியாமல் இருக்கிறார்கள். அதனால ஹதஹாச்ச அவிதிபூர்வகம் மிஷ்டுவா, அதனால என்னை எப்படி பூஜை செய்கிறார்கள் அப்படின்னா அவிதிபூர்வகம், அஞ்ஞானத்தினால் என்னை பூஜை செய்கிறார்கள். அதனால யாக பலம், அவர்களுக்கு அந்த பூஜையுடைய பலன் கிடைப்பதில்லை, சரியான பலனே கிடைப்பதில்லை. பலன் கிடைக்கும், சாதாரணமாக எப்படி பூஜை செய்தாலும் பலன் கிடைக்கும், ஆனால் உண்மையான பலன் கிடைக்கவில்லை அப்படின்னு சொல்ல போகிறார். இப்போ அதுதான் இந்த இடத்துல அந்த இறைவன் எப்படிப்பட்டவர் அப்படின்னா, ஒவ்வொரு எந்த தேவதையை வழிபட்டாலும் அந்த தேவதையின் வழியில் இருந்து கொண்டு, அந்த வடிவத்தில் இருந்து கொண்டு இந்த பரமாத்மாவே போக்தாவாக இருக்கிறார். அவரே எல்லோரிலும் அந்தர்யாமியாக இருந்து கொண்டு, அந்தர்யாமின்னா உள்ளே இருக்கக்கூடியவர் அர்த்தம். அந்த பூஜை செய்பவனாகவும் அவரே இருக்கிறார், பூஜைக்கு பயன்படுத்தப்படும் பொருட்களாகவும் அவரே இருக்கிறார். இப்படி அந்தர்யாமி ரூபேன இருந்து கொண்டு, அதனால்தான் அதுக்கு பேர் தான் அதியக்ஞான பேர். அந்த இல்லை யஜ்யத்தில் இருக்கக்கூடியவராக அவர் இருக்கிறார். அதனால அவர் பிரபுவாகவும் இருக்கிறார், போக்தாவாகவும் அவரே இருக்கிறார், பிரபுவாகவும் இருக்கிறார், ஃபலதாத்தாவாகவும் இருக்கிறார். பலனை கொடுக்க போறார் அவர். யார் அந்த இறைவனை தான், அந்த பரமாத்மாவே நான் என்று எண்ணி அதன் மூலமாக பூஜை செய்பவர்களாக இருந்தால் அவனுக்கு உண்மையான பலன் கிடைக்க போறது. இல்லாவிட்டால் அவனுக்கு அந்த பலன் பெரிய அனந்தமான பலன் கிடைக்காமல் அவனுடைய ஸ்ரத்தைக்கு தகுந்தார் போன்று பலன் கிடைக்க போறது அப்படின்னு சொல்ல போறாரு. இந்த இடத்துல ஒரு பாஷ்யம் எழுதுற மதுசூதன சரஸ்வதி சுவாமிகள் அதை பார்ப்பாங்க. அகம் பகவான் வாசுதேவகா ஏவ சர்வேஷாம் யஜ்ஞானாம் ஸ்ரௌத்தானாம் ஸ்மார்த்தானாம் ச தத்தத் தேவதாரூபேண போக்தா ச ஸ்வேன அந்தர்யாமி ரூபேண அதியக்யத்வாத் பிரபுஷ்ச ஃபலதாத்தா ச இதி பிரசித்தம் அப்படிங்கிற. அந்த பகவானே, அந்த வாசுதேவனே எப்படி இருக்கார் அப்படின்னா, எல்லா விதமான யாகங்களிலும், யாகங்கள்னா பல தேவதைகளை உத்தேசம் செய்து யாகங்கள் செய்ய வேண்டும். அப்படி பல தேவதைகளுக்கு உத்தேசம் செய்து யாகங்கள் செய்தாலும் கூட அந்தந்த தேவதைகள் வடிவிலே இருந்து கொண்டு வாசுதேவனே போக்தாவாக இருக்கிறார். ஏனென்றால் அவரே எல்லோருக்கும் அந்தர்யாமியாக இருக்கிறார். ஸ்வேன அந்தர்யாமி ரூபேண அதியக்யத்வாத் பிரபுச்ச, அவரே பிரபுவாக இருக்கிறார், தலைவனாக இருக்கிறார். ஃபலதாத்தா ச, ஃபலதாத்தாவாகும் பலன், யஜ்யத்தின் பலனை கொடுப்பவராகவும் இருக்கிறார். இது பிரசித்தமானது, இது எல்லோருக்கும் தெரிந்தது அப்படிங்கிறார். இப்போ மற்றவர்கள் அந்த அனன்யமாக எண்ணாமல் பூஜை செய்பவர்களை பற்றி இப்போ சொல்ல போறார்.
தேவதாந்தரயாஜினஸ்து மாம் ஈதிருஷம் தத்வேன போக்திருத்வேன பிரபுத்வேன ச பகவான் வாசுதேவஹா ஏவ வஸ்வாதிரூபேண யஜ்ஞானாம் போக்தா ஸ்வேன ரூபேண ச ஃபலதாத்தா ந ததன்யோ அஸ்தி கஷ்யத் ஆராத்யஹ இத்யேவம் ரூபேண ந ஜானந்தி அப்படிங்கிறது. இப்போ மற்ற தேவதைகளை வழிபடக்கூடிய மனிதர்கள் அந்த இறைவனை போக்தாவாக நினைப்பதில்லை, பிரபுவாக நினைப்பதில்லை. வாசுதேவக ஏவ வஸ்வாதி ரூபேண யஜ்ஞானாம் போக்தா, மற்ற தேவதைகளின் வடிவமாக இந்த வாசுதேவனே இருந்து கொண்டு எல்லாவற்றையும் அனுபவிக்கிறான், எல்லாவற்றிற்கும் பலனை கொடுக்கிறான். ந ததோ அந்யத் அஸ்தி ததன்யோ அஸ்தி, அவரை விட வேறொருவனாக யாரும் இல்லை அப்படிங்கிறத தெரிந்து கொள்ளாமல் இருக்கிறார்கள். இந்த பரமாத்மாவை தவிர வேறு ஒருவன் இருக்கிறான் அப்படின்னு நினைச்சுட்டு இருக்கிறார்கள். பரமாத்மா தான் எல்லாம் அப்படின்னு அவர்களுக்கு புரியவில்லை. அதஹா அதனால அவர்கள் எப்படி செயல் புரிகிறார்கள் அப்படின்னா, அந்த யஜ்யங்கள் யாகங்கள்லாம் பண்ணும்போது பெரிய முயற்சியோட பண்ணுகிறார்கள். இறைவனை வழிபடுறதுக்கு 2 விதமான பாதைகள் இருக்கு. இறைவனை நான் அப்படின்னு எண்ணி அந்த பரமாத்ம ஜீவாத்மா ஐக்கியத்தை அனுசந்தானம் பண்ணுவதன் மூலமே ஒரு பூஜை, பெரிய பூஜை. அது ஞான யஜ்யம்னு பேரு. அந்த திரவியங்களை வைத்து கொண்டு பெரிய யாகங்கள் செய்வதை விட இந்த ஞான யஜ்யம் ரொம்ப பெருசுன்னு சொல்றார். திரவியங்களை வைத்துக்கொண்டு செயல்படும் போது, பூஜைகள் செய்யும் போது, யாகங்கள் செய்யும் பொழுது அதற்கு பெரிய முயற்சி தேவை. அப்படி பெரிய முயற்சியை எல்லாவற்றையும் சேகரித்து செய்யணும் அப்படின்னா அதற்கு அவ்வளவு நேரம், அவ்வளவு காலம், அதற்கு அவ்வளவு பொருட்கள், அவ்வளவு முயற்சி எல்லாம் தேவைப்படுறது. அந்தந்த நேரத்தில் அப்பப்போ செய்ய வேண்டும். இப்படி எத்தனையோ விதமான, அதனால தான் சொல்கிறேன் மகதா ஆயேசேஷ்டுவாபி அப்படிங்கிறார். ரொம்ப முயற்சி செய்து கஷ்டப்பட்டு இந்த யாகங்களை எல்லாம் செய்தாலும் கூட, அப்படி செய்தாலும் கூட தத்த தேவலோகம் இவர்களுக்கெல்லாம் என்ன ஒரு பலன் கிடைக்கிறது அப்படின்னா, எந்தெந்த தேவதைகளை உத்தேசம் செய்து ஒரு யாகம் செய்கிறார்களோ அந்தந்த தேவர்களின் தேவலோகத்திற்கு செல்கிறார்கள். ஒவ்வொரு தேவதையையும் உத்தேசம் செய்து யாகம் செய்யும் போதோ யஜ்யம் செய்யும் போதோ அவர்களையே நினைத்து கொண்டு இவர்கள் பூஜைகள் செய்யும் போது அதன் பலனாக அவர்கள் அந்த தேவதைகளின் லோகத்திற்கு செல்கிறார்கள். அதற்கு வழி என்ன? தூமாதி மார்க்கேண கத்வா, தூமாதி மார்க்கத்தின் வழியாக 2 விதமான மார்க்கங்கள் இருக்கின்றன. ஒன்று தூமாதி மார்க்கம்னு பெயர், இன்னொன்று அர்ச்சிராதி மார்க்கம்னு பெயர். தூமாதி மார்க்கம் அப்படின்னா இருள் சூழ்ந்த வழி, இன்னொன்று அர்ச்சிராதி மார்க்கம்னு பிரகாசமான வழி. தூமாதி மார்க்கம் தேவலோகத்திற்கு செல்கிறது, அர்ச்சிராதி மார்க்கம் பிரம்மலோகத்திற்கு செல்கிறது. அப்படி அந்த தூமாதி மார்க்கேன கத்வா அப்படின்னு எழுதுற அந்த தூமாதி மார்க்கத்தின் வழியாக அந்தந்த தேவதைகளின் லோகத்திற்கு சென்று அங்கு போகங்களை அனுபவிக்கின்றார்கள். அந்த போகங்கள் முடிந்த பிறகு மீண்டும் இந்த உலகத்திற்கு வருகிறார்கள். தத் போகாந்தே ச்யவந்தி பிரச்யவந்தே அப்படிங்கிறார். மீண்டும் இந்த லோகத்திற்கு வந்து சேர்கிறார்கள். வருகிறார்கள்னு என்ன அர்த்தம்? மீண்டும் மனித உடலை எடுத்துக் கொள்கிறார்கள். புனகா தேக கிரகணாய மனுஷ்யலோகம் பிரத்யாவர்த்தந்தே, மீண்டும் இந்த மனித லோகத்திற்கு வந்து சேர்கிறார்கள் அப்படிங்கிறார். யார் அந்த ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் ஒன்று என்று அந்த ஒரு ஞானத்துடன் பகவானை பூஜை செய்கிறார்களோ யாகம் செய்கிறார்களோ அவர்களுக்கு என்ன இறைவனே அவரே எல்லாமாக இருக்கிறார்கள் ஒரு சர்வாத்ம பாவம் இருக்கு. அப்படி இருக்கக்கூடியவர்களுடைய கதி என்ன அப்படிங்கிறத இந்த இடத்துல சொல்றார். ஏது தத்த தேவதாசு பகவந்தம் ஏவ சர்வாந்தர்யாமினம் பஷ்யதா யஜந்தே தே பகவத் அர்ப்பித கர்மணா
தத்வித்யா சகித கர்மவசாத் அர்ச்சிராதி மார்க்கேன பிரம்மலோகம் கத்வா அப்படிங்கிறது. அந்த எல்லாரையும் அந்த இறைவனையே பார்த்து இறைவனாகவே எல்லாரையும் நினைத்து எல்லோருக்கும் உள்ளே சர்வாந்தர்யாமினம் பஷ்யந்தஹா அப்படிங்கிறது. உள்ளே இருக்கக்கூடிய அந்த சர்வாந்தர்யாமி எல்லோருக்கும் உள்ளே இருக்கக்கூடியவரான அந்த பரமாத்மாவை பார்த்து அவருக்கு யஜந்தே அவருக்கு பூஜைகள் செய்பவர்கள், அவருக்கே அந்த பூஜையுடைய பலனையும் அர்ப்பணம் செய்தவர்கள். பகவத் அர்ப்பித்த கர்மானஹா அப்படிங்கிறார். செயலும் அவரே, செயல்களுக்கு பலனும் அவரே அப்படின்னு சொல்லி ஈஸ்வரனுக்கே எல்லாவற்றையும் அர்ப்பணம் செய்தவர்கள். அவர்களுக்கு என்ன ஒரு பெரிய ஞானம் ஏற்படுறது, இருப்பதெல்லாம் அவரே அப்படிங்கிற ஒரு ஞானம் இருக்கு. அவர்களுடைய உபாசனையுடைய பலம் இருக்கிறது, உபாசனா பலம் இருக்கு. அந்த உபாசனா பலத்திற்கு பெயர் வித்யைன்னு பெயர், ஞானம்னு பெயர். அந்த ஞானத்தின் வசத்தினால, உபாசனையின் வசத்தினால, உபாசனையுடன் சேர்ந்த கர்மவசாத், தத்வித்யா சகித கர்மவசாத் அப்படின்னு எழுதுறார். உபாசனையும் கர்மமும் சேர்ந்து அந்த அவர்களுக்கு ஒரு பெரிய பலம் இருக்கு. அந்த பலத்தினாலே அவர்கள் அர்ச்சிராதி மார்க்கேன பிரம்மலோகம் கச்சந்தி. முன்னாடி சொன்னவர்கள் தூமாதி மார்க்கேன கச்சந்தி, பித்ருலோகம் கச்சந்தி அல்லது தேவலோகம் கச்சந்தின்றது. இந்த இடத்துல அர்ச்சிராதி மார்க்கேன பிரம்மலோகம் கச்சந்தி அப்படிங்கிறது. கட்டோபனிஷத்துல ஒரு மந்திரம் இருக்கு, யோனிம் மன்யே பிரபத்யந்தேஷ் அப்படின்னு. ஒவ்வொருவருக்கும் எப்படி அவர்கள் மீண்டும் அடுத்த பிறவி எப்படி வாய்க்கிறது அப்படின்னு. ஒருவன் இறந்து விட்டானே ஆனால் அவனுக்கு அடுத்த பிறவி எப்படி வாய்க்கிறது அப்படின்னா யதா கர்ம யதாஸ்ருதம் அப்படின்னு சொல்றார். அவனுடைய எப்படி யதா கர்மங்கள் எப்படி இருக்கோ, அவனுக்கு கர்மவினை எப்படி இருக்கோ, யதாஸ்ருதம் அப்படிங்கிற ஸ்ருத்தம் அப்படின்னா அந்த இடத்துல வித்யை அப்படின்னு அர்த்தம். வித்யைனா உபாசனைகள் அப்படின்னு அர்த்தம் அந்த இடத்துல. ஸோ அவனுடைய உபாசனைகளும் கர்மமும் எப்படி இருக்கிறதோ அதன் மூலம் அவனுக்கு மீண்டும் வேறு விதத்தில் பிறப்பு கிடைக்கிறது. சிலருடைய உபாசனைகளும் கர்மங்களும் உத்கிருஷ்டமாக இருந்தால் அவனுக்கு பிரம்மலோக பிராப்தி கிடைக்கிறது அப்படிங்கிறார். உயர்ந்த அந்த கர்மபலனும் ஞானமும் வித்யையும் இருந்தால் அவனுக்கு பிரம்மலோகம் கிடைத்து விடுகிறது. மற்றவர்களுக்கு சாதாரணமான இந்த ஒரு உலகம் கிடைக்கிறது. மற்ற இன்னும் தாழ்ந்த ஞானம் உடையவர்களுக்கும், தாழ்ந்த ஞானம் என்றால் வித்யை உடையவர்களுக்கும், கர்மங்கள் உடையவர்களுக்கும் மிருகங்களாகவோ தாவரங்களாகவோ இப்படி பலவிதமான பிறப்புகள் கிடைக்கின்றன அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்போ இந்த இடத்துல அப்போ என்ன சொல்றது அப்படின்னா, கர்மங்களின் வசத்தினாலும் வித்யையின் வசத்தினாலும் அவர்கள் அர்ச்சிராதி மார்க்கேன பிரம்மலோகம் கச்சந்தி அப்படிங்கிற பிரம்மலோகத்திற்கு போகிறார்கள். பிரம்மலோகத்துக்கு போனால் அங்கேருந்து சாயுஜ்ய முக்தி கிடைக்கிறது. எப்போ கிடைக்கும் அப்படின்னா இந்த அதுக்கு பேர் கிரமமுக்தி என்று பெயர். எப்பொழுது இந்த படைப்பு முழுவதும் லயமாகிறதோ, பிரளயம் ஏற்படுகிறதோ, அப்பொழுது அவர்களுக்கு முக்தி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பிரம்மலோகத்திலேருந்து திரும்பி வர வேண்டிய அவசியம் இல்லை. அதுதான் அனந்த பலம் அப்படின்னு சொல்ல போறார். எப்பொழுது திரும்பி வருகிறார்களோ அது பரிச்சின்னமாக இறைவனை நினைத்ததனால் கிடைத்த குறைவான பலன். அந்த அப்படி இருக்கக்கூடியவர்கள் அஞ்ஞானத்தினால் அவர்கள் செய்தார்களே பூஜையை, அவர்கள் செய்வதற்கு எவ்வளவோ கஷ்டப்பட்டு செயல்களை செய்தார்கள். மகதா ஆயாசேன்னு அப்படின்னு பார்த்தோம். பெரிய முயற்சி செய்து நிறைய வேலை செய்தார்கள். ஆனால் பலன் என்னமோ ரொம்ப குறைச்சல். இவர்களுக்கும் அதே மாதிரி பெரிய வேலை செய்து பண்ணியிருக்கலாம். ஆனால் பலன் என்னமோ ரொம்ப 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 பெருசு. என்னென்ன முக்தி என்பது பலனாக கிடைக்கிறது. பிரம்மலோகம் கத்வா தத்ர உற்பன்ன சம்யக் தர்ஷனாக. பிரம்மலோகத்திற்கு போன பிறகு அங்கே அவர்களுக்கு அந்த பிரம்மஜானம் ஏற்படுகிறது அப்படிங்கிறார். தத்ர உற்பன்ன சம்யக் தர்ஷனாக, பிரம்மலோகத்தில் அவர்களுக்கு ஞானம் கிடைக்கிறது. ஞானம் கிடைக்கிறதுக்கு ரெண்டே இடம் இருக்கு. இந்த உலகம், இதை விட்டால் இதுக்கு கர்ம பூமி அப்படின்னு பெயர். இதற்கு இந்த இடத்துல அவர்கள் கர்மங்களை சேர்த்து கொள்ளவும் முடியும், கர்மங்களை நீக்கவும் முடியும் இவர்களுக்கு. அப்படிப்பட்ட இடம் இது. தபோபூமியின் பேர். தவத்தினால் அவர்கள் எல்லாவற்றையும் நிறைவேற்றி கொள்ள முடியும்.
இதை விட்டால் இன்னொரு இடம் பிரம்மலோகம். இந்த இடத்துல இருந்து கீழே போறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஒருவனுக்கு மனிதனாக இருப்பவன் அடுத்த ஜென்மத்திலே மனிதன் இல்லாமல் போவதற்கும் கூட வாய்ப்பு இருக்கு. மிருகமாக போவதற்கும் வாய்ப்பு இருக்கு. இல்லை எப்படி வேண்டுமானாலும் போகலாம். ஆனால் அந்த பிரம்மலோகத்திலிருந்து அவனுக்கு நிச்சயமா ஒரு முக்தி கிடைச்சிடும். அதனால அதுக்கு கிரமத் முக்தின்னு பேரு. அதனாலதான் இந்த இடத்துல சொல்லியிருக்கார், தத்திர உற்பன்ன சமயக் தர்ஷனாக தத் போகாந்தே முச்சியந்தே அப்படிங்கிறார். இப்படியாக மோட்சம் கிடைத்து முக்தியை அடைகிறார்கள் அப்படின்னு அந்த இடத்துல சொல்றார். சாதாரணமாக ஜீவ பிரம்ம ஐக்கியத்தோடைய ஞானம் இருப்பவர்களுக்கு மோட்சம் கிடைக்கிறதுங்கிறதுக்கு ஒரு பெரிய ஒரு வழி காமிச்சிருக்கார். யாருக்கு அந்த ஜீவபிரம்ம ஞானம் இருந்தால் உடனே முக்தி, சத்யோ முக்தி, நிஜமாவே உடனே முக்தி தான். இவர்கள் அந்த ஜீவபிரம்ம ஐக்கியத்தை உபாசனை பண்ணும்போது அவர்களுக்கு கிரமமுக்தி கிடைக்கிறது. அந்த ஜீவபிரம்ம உபாசனை இல்லாமல் தேவத்தை வேறு நான் வேறு என்று யார் எண்ணுகிறார்களோ அவர்கள் மீண்டும் வருகிறார்கள். தத்வேன அபிஜானாதி, அதனால சிவந்தி தே அப்படின்னு சொல்லிட்டார். ஏ அப்படி அந்நிய தேவதா பக்திமத்வேன அவிதிபூர்வகம் யஜந்தே தேஷாமப்பி யாகஃபலம் அவசியம் பாவீகதம். இந்த இடத்துல ஒரு கேள்வி கேட்கிறார். தேவதைகளை தன்னை விட வேறாக வைத்து கொண்டு ஒருவன் யாகம் செய்து கொண்டிருந்தாலும் கூட, அஞ்ஞானத்துடன் யாகம் செய்து கொண்டிருந்தாலும் கூட, அவர்களுக்கும் யாக பலன், அந்த பூஜையின் பலன் நிச்சயம் கிடைக்கணும். ஏன்னா ஸ்ரத்தையோடு செய்கிறார்கள். அது எப்படி அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல ஒரு கேள்வி கேட்கிறார். கேள்வி கேட்டு இந்த இடத்துல ஒரு பதில் சொல்ல போறார். எப்படி அப்படின்னா, எந்த விதமான தேவதையை ஒருவன் உபாசிக்கிறானோ அந்த தேவதையை பலனாக அடைகிறான். எந்த தேவதையை உபாசிக்கிறானோ அந்த தேவதையே அடைந்து விடுகிறான் அப்படின்னு இந்த இடத்துல சொல்ல போறார். இப்போ யாந்தி தேவவிரதாக தேவான் பித்ருண்யாந்தி பித்ருவிரதாக பூதானி யாந்தி பூதேஜ்யா யாந்தி மத்யாஜினோபி மாம் அப்படிங்கிறது. யாந்தி தேவவிரதாக தேவான், தேவர்களை யார் பூஜை செய்கிறார்களோ, இந்த இடத்துல இறைவன் பரமாத்மாவும் ஜீவாத்மாவும் ஒன்றுன்னு நினைச்சுன்னு பண்ணாதவர்கள், தான் வேறு இறைவன் வேறு என்று நினைத்து கொண்டு பண்ணுபவர்கள், அவர்களை பற்றி சொல்கிறார்கள். எந்த தேவதையை வைத்து கொண்டு பூஜை செய்கிறார்களோ அந்த தேவதையை ஒருவன் அடைந்து விடுகிறான் அப்படின்னு. யாந்தி தேவவிரதாக தேவான், தேவர்களை பூஜை செய்பவன் அந்த தேவனையே தேவலோகத்திற்கு போய்விடுகிறார்கள். பித்ருண்யாந்தி பித்ருவிரதாக, பித்ருக்களை யார் பூஜை செய்கிறார்களோ, பித்ருக்களுக்கு அவர்களை வைத்துக்கொண்டு யார் பூஜைகள் யாகங்கள் செய்கிறார்களோ அவர்களுடைய இடத்திற்கு இவன் சென்று விடுகிறான். பித்ருண்யாந்தி அப்படின்னு சொல்றார். பூத பிரேத்தங்களை வைத்துக்கொண்டு, ராட்சச ஜன்மங்களை வைத்துக்கொண்டு யாராவது யஜ்யங்கள் செய்தார்களே ஆனால் அந்த லோகத்தை, பூதங்களின் லோகங்களை ஒருவன் அடைகிறான். பூதானி யாந்தி பூதேஜ்யா அப்படிங்கிறார். யார் அந்த இறைவனை இரண்டற்றவனாக நினைத்து கொண்டு பூஜை செய்கிறார்களோ அவன் அந்த இரண்டற்ற நிலையை அடைகிறான் அப்படிங்கிறது. அதையும் சொல்றார். மத்யாஜினோபி மாம் அப்படிங்கிறார். இப்படி 4 விதமான பக்தர்களை பற்றி சொல்றார். யார் இரண்டற்றவன் என்று நினைத்து கொண்டு அந்த இறைவனையே பூஜை செய்கிறார்களோ அவன் என்னையே அடைந்து விடுகிறான் அப்படிங்கிறார். ஆச்சாரியர் எழுதும்போது யாந்தி கச்சந்தி தேவவிரதாக தேவான் அப்படின்னு எழுதுறார். தேவர்களை பூஜை செய்பவர்கள், தேவேஷு விரதம் நியமஹா பக்திஹி ச ஏஷாம் தே தேவவிரதாக, தேவர்கள் மீது யாருக்கு பக்தி இருக்கிறதோ அவர்களுக்கு தேவவிரதர்கள்னு பெயர். அவர்கள் எங்கு போகிறார்கள் அப்படின்னா தேவான் ஞாந்தி, தேவர்களை அடைந்து விடுகிறார்கள். பித்ருண்யாந்தி பித்ருவிரதாக, பித்ருவிரதாக அப்படின்னா பித்ருக்கள் மீது பக்தி உடையவர்கள், அவர்களுக்காக யாகங்கள் செய்பவர்கள். ஸ்ராத்தாதி கிரியாபராக, ஸ்ராத்தம் முதலியவற்றை செய்பவர்கள், அவர்களை நினைத்து கொண்டிருப்பவர்கள். அவர்கள் எங்கு செல்கிறார்கள் அப்படின்னாக்க பித்ருபக்தாக, பித்ருக்கள் மீது பக்தியுடையவர்களாக இருப்பவர்கள். பித்ருண்யாந்தி, பித்ருக்களை அடைகிறார்கள். பூதானி யாந்தி பூதேஜ்யாக, பூதங்களை பூஜிப்பவர்கள். பூதானாம் பூஜக்காக பூதானி யாந்தி, பூதங்களை அடைகிறார்கள். இந்த இடத்துல இவர்கள் 3 பேரும்
அவிதிபூர்வக்கமாக அஞ்ஞானபூர்வக்கமாக யாகங்களை செய்கிறார்கள் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க இந்த இடத்துல. மதுசூதன சரஸ்வதி எழுதும்போது சொல்றார், அவிதிபூர்வக்க யாஜினஹா தே அப்படிங்கிறார். இவர்கள் எல்லாம் செய்கின்ற இந்த திரிவிதாக அப்படிங்கிறார், 3 விதமான மனிதர்கள் அந்த அஞ்ஞானத்துடன் பூஜைகள் செய்கிறார்கள் அப்படிங்கிறார். திரிவிதாக அவிதிபூர்வக்க யாஜினஹா, அவர்கள் 3 விதமாக இருக்கிறார்கள் அப்படின்னா எப்படி அவர்கள் 3 விதமாக இருக்கிறார்கள் அப்படின்னாக்க 3 விதமான குணங்கள் இருக்கின்றன மனிதர்களுக்கு. 3 சத்வம் ரஜஸ் தமஸ் என்று 3 விதமான குணங்கள். அந்த 3 விதமான குணங்கள் அவர்களுக்கு இருப்பதனால், குணங்களில் இருக்கக்கூடிய வேறுபாட்டினால் இவர்களும் 3 விதமாக இருக்கிறார்கள். அந்த கரணோபாதி குணத்ரய பேதாத் அப்படிங்கிறார். 3 விதமான குணங்கள் இருப்பதனால் இவர்களுடைய மனங்களும் 3 விதமாக இருக்கு. சாத்விகமாக இருக்கக்கூடிய மனிதர்கள் தேவர்களை விரும்பி தேவர்களுக்கு பூஜை செய்கிறார்கள், தேவவிரத்தார்களாக இருக்கிறார்கள். ராஜசமான மனிதர்கள் பித்ருக்களை விரும்பி பித்ருக்களுக்கு யாகங்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். தமோ குணத்தில் இருக்கக்கூடியவர்கள் யக்ஷர்கள் ராட்சசர்கள் இவர்களை எல்லாம் பூஜை செய்து அப்படி இருக்கிறார்கள். இப்போ 3 குணங்களிலும் இருக்கக்கூடியவர்கள் 3 விதமாக பூஜை செய்து அந்தந்த இடங்களை அடைகிறார்கள். இந்த 3 வித குணங்களையும் கடந்தவனாக இருக்கிறானே ஒருவன், முக்குணங்களையும் கடந்தவன், குணாதீதனாக யார் இருக்கிறான், அவன் எல்லாவற்றையும் கடந்தவன். குணங்களை கடந்ததனால் அவனுக்கு எந்தவித உபாதிகளும் இல்லாமல் போய்விட்டது. ஜீவாத்மா பரமாத்மாங்கிற பேதம் இல்லாமல் போய்விட்டது. அவன் அந்த இறைவனையே பரமாத்மாவையே ஆராதித்து அந்த பரமாத்மாவையே அடைந்து விடுகிறான். மத்யாஜின்னு அதனாலதான் சொன்னார். அவன் அப்படிப்பட்டவன் என்னை பகவானை மாம் பகவந்தம் எஷ்டும் பூஜயித்தும் ஷீலம் ஏஷாம் தே மத்யாஜினஹா அப்படின்னு சொல்றார். என்னை பூஜிப்பவனாக இருந்து கொண்டு எல்லா தேவதைகளுக்கும் அதிஷ்டானமாக நான் இருக்கிறேன் அப்படின்னு தெரிந்து கொண்டு பகவத் ஆராதன பராயணாக அப்படிங்கிறார். இறைவனையே ஆராதனை செய்யக்கூடியவர்களாக அவர்கள் இருக்கிறார்கள். அப்படிப்பட்டவர்கள் மாம் யாந்தி, என்னையே அடைகிறார்கள், பகவானையே அடைகிறார்கள். பகவந்தம் ஏவ யாந்தி அப்படிங்கிறார். இப்போ என்ன தெரிகிறது, அந்த யாகங்கள் செய்வதுங்கிறது ஒரே பொருள், ஒரே செயல். அதுக்கு எவ்வளவு சிரமங்கள் எடுத்துக்கொள்ளணுங்கிறது அதுவும் ஒன்று தான். எந்த செயலை செய்தாலும் அந்த செயலில் ஒரு அந்த விக்கிரகம் தான் மாறப்போகிறது. ஒரு இடத்துல தேவதையாக இருக்க போகிறது, இன்னொரு இடத்துல பித்ருக்களுடைய படமாக இருக்க போகிறது, இன்னொரு இடத்துல பூதங்களாக இருக்க போகிறது. ஆனால் இவர்களுடைய செயல்கள் என்னமோ ஒன்று தான். ஆனாலும் இவர்களுடைய இந்த மனதுடைய ஒரு தாரதமியம் இருக்கே, அந்த குணங்களினால் ஏற்படக்கூடிய ஒரு தாரதமியம் இருக்கே, அதனால பலனும் வெவ்வேறு மாதிரி கிடைக்கிறது அப்படிங்கிறார். இப்படி பலன்கள் வேறு மாதிரி கிடைக்கிறது. ஏனென்றால் அவர்களுடைய வித்தியையோட அவர்களுடைய உபாசனையுடைய பலனாக இவை எல்லாம் இருக்கின்றன. இறைவனை அடைவதற்கு ஒரு பெரிய பிரயாசம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இந்த மற்ற தேவதைகளை அடைவதற்கு இருப்பது போன்று ஒரு பெரிய பிரயாசம், ஒரு சிரமம் எடுத்துக்கொண்டு வேலை செய்ய வேணும்னு அவசியம் இல்லை. இறைவனை, அந்த ஜீவாத்மா பரமாத்மாவை ஒன்று நினைத்து கொண்டு செய்வதற்கு ஒரு பெரிய செயல் கிடையாது. அது மிக 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 எளிமையானது. சுகாராதனஷ்ச அப்படின்னு சொல்றார். அடுத்த ஸ்லோகத்தில் சொல்றார், ந கேவலம் மத் பக்தானாம் அனாவிருத்தி லக்ஷணம் அனந்தம் ஃபலம். இந்த மத்யாஜினோபி மாம்னு சொன்னமே, அந்த பரமாத்மாவையே அடைந்து விட்டார்கள் அப்படின்னு அவர்களுக்கு என்ன பலன் கிடைச்சது அப்படின்னாக்க எல்லையற்ற பலன், மோக்ஷங்கிற ஒரு பலன் கிடைச்சிடுது. அனாவிருத்தி லட்சணம் ஃபலம் அனந்தம் ஃபலம் அப்படிங்கிறார். திரும்பி வரணுங்கிறது இல்லாமல் அந்த மோக்ஷம். மற்றவர்களுக்கெல்லாம் திரும்பி வர வேண்டும், இந்த உலகத்துக்கு மீண்டும் வர வேண்டும்.
மற்ற அந்த எப்பெல்லாம் அவர்களுக்கு அந்த பேத திருஷ்டி இருக்கிறதோ, பேத திருஷ்டி இருக்கும் வரை அவர்கள் மீண்டும் திரும்பி வர வேண்டும். எப்பொழுது பேத திருஷ்டி இல்லையோ அவர்கள் திரும்பி வர வேண்டிய அவசியம் இல்லை. அனாவிருத்தி லட்சணம் அனந்த பலம் கிடைக்கிறது. அந்த அனந்த பலனை பெறுவதற்கு பெரிய பிரயத்தனம் செய்ய வேண்டியதில்லை. ஏனென்றால் அப்படி செய்வது, இறைவனை வழிபடுவதுங்கிறது ரொம்ப சுலபமானது. சுகாராதனஹாச்ச அப்படின்னு அடுத்த ஸ்லோகத்தில் சொல்றார். அது எப்படி பண்றது அப்படிங்கிறதையும் சொல்றார். ஏனென்றால் இறைவன் எப்படிப்பட்டவன் அப்படின்னா, இறைவனுக்கு ஒரு சின்ன பத்திரம், புஷ்பம், ஃபலம், தோயம் யோமே பக்தியா பிரயச்சதி ததகம் பக்தி உபகிருத்தம் அஷ்னாமி பிரயதாத்மனஹா அப்படின்னு சொல்றார். இறைவன் கிருஷ்ணரே சொல்றார் இந்த இடத்துல. எப்படி முன்னாடி ஒரு வாக்குறுதி கொடுத்தாரோ, அனன்யாஷ்சிந்தயந்தோ மாம்ல ஒரு பெரிய வாக்குறுதி கொடுத்தாரோ, அதே போல இந்த இடத்துல என்ன சொல்றாரு அப்படின்னா, எனக்கு பூஜை செய்வது கூட வெறும் எளிதானது அப்படிங்கிறார். பெருசா எதுவும் செய்ய வேண்டாம். ஒரு சின்ன இலையோ, ஒரு புஷ்பமோ, ஒரு பழமோ எதுவும் கிடைக்கலையா, கொஞ்சம் தண்ணீரோ பக்தியோட கொடு. பக்திங்கிறது ரொம்ப முக்கியம். அந்த பக்திங்கிறதா முன்னாடி அந்த ஞானம்னு சொன்னார் இல்லையா, அந்த ஞானமும் பக்தியும் ஒன்றுன்னு இந்த இடத்துல சொல்றார். முன்னாடி அந்த ஞானத்துடன் ஜீவாத்மா பரமாத்மா ஞானம்னு சொன்னார். அங்கே இந்த இடத்துல பக்தியா பிரயச்சதி அப்படின்னு சொல்றார். அந்த பக்தினா இந்த இடத்துல என்ன அர்த்தம் அப்படின்னா, பிரீத்தியா அப்படின்னு சொல்றார். பிரீத்தியா ந வாசுதேவாத் பரமஸ்தி கிஞ்சித்தி புத்தி பூர்விகையா. அந்த வாசுதேவனை விட ஒரு பெரியவன் ஒருவனும் இல்லை என்ற ஒரு எண்ணத்துடன், வாசுதேவன்கிறது இந்த இடத்துல இருக்கக்கூடிய பரமாத்மா, பிரத்யேகாத்மாவாக யார் இருக்கிறானோ அவனுக்கு வாசுதேவன் பெயர். அந்த வாசுதேவன்கிற பதத்துக்கு என்ன பொருள் அப்படின்னா, எங்கும் வசிப்பவன் பெரு. வாசனாத் வாசுதேவஸ்ய வாசித்தம் புவனத்ரயம். இந்த புவனத்ரயம் 3 லோகங்கள் இருக்கின்றனவே, அந்த 3 லோகங்களும் வசிக்கின்றன. எதனால வசிக்கின்றன? இருக்கின்றன. எதனால இருக்கின்றன? உள்ளே வாசுதேவன் இருக்கிறான், அதனால இருக்கின்றன. அதனால அவனுக்கு பெயர் வாசுதேவன் பெயர். அப்படி அந்த வாசுதேவனை விட ஒரு உயர்ந்தவன் கிடையாது என்று எப்பொழுது ஒரு ஞானம் ஏற்படுகிறதோ அதுக்கு பெயர் பக்தின்னு பெயர். அப்படி பக்தியுடன் யார் கொடுக்கிறார்களோ அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். பக்தி உபகிருத்தம், அதை ஏற்றுக்கொண்டு நான் உண்கிறேன். பிரயதாத்மனஹா அப்படின்னு சொல்றார். அந்த ஸ்லோகத்தை நம்ம அடுத்த வகுப்புல பார்க்கலாம். ஓம் சாந்தி ஷாந்தி ஷாந்தி. ஹரி ஓம் தத்சத். ஸ்ரீராமகிருஷ்ணார்ப்பணமஸ்து.